இந்த நாளிலும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்ற வசனத்தின்படி நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவம். அவருடைய சரீரத்தின் அவயவத்தில் ஒரு 2 காரியத்தை இந்த நாளிலே தியானித்தோம். ஒன்று, ஆண்டவர் எரேமியாவின் இடத்தில் சொன்னார், நீ தீழ்ப்பானதில் நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நாம் கர்த்தருடைய வாயாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பேச வேண்டும் என்று விரும்பினதை கர்த்தர் மோசையின் இடத்தில் பேச சொன்னார். மோசே முடியாது என்றபடினால் மோசையின் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை உன் சகோதரனாகிய ஆரோனுடைய வாயில் போடு, அவன் உனக்கு வாயாக இருப்பான். அதே போல 2வது, கர்த்தரின் புயமே. நாம் கர்த்தரின் புயமாய் இருக்கிறோம். சத்ருவை மேற்கொள்ளவும் கர்த்தருடைய பலனை நாம் செயல்படுத்தவும் கர்த்தரின் புயமாய் இருக்கிறோம். எனவே அவருடைய வாயாக, கர்த்தரின் புயமாக இந்த உலகத்தில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.